சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் மூர்த்தி நகர், தெற்கு திருமலை நகர், வடக்கு திருமலை நகர் உள்ளிட்ட வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலையிலிருந்து வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருகிறார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அவர் அந்த மாதிரி வாக்கு சேகரிப்பு ஈடுபடும் போது அவருக்கு வேல் பரிசீலிக்கக்கூடிய அந்த நிகழ்வுலாம் நடந்தது. அதெல்லாம் பார்த்திருந்தோம். அதே போல பகுதிகளை நோக்கி செல்லும் பொழுது பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் மாநிலங்களில் இருந்து மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவருக்கான வரவேற்பை கொடுத்தனர். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடன் குடிபிடித்துக் கொண்டு அவருடைய அந்த பரப்புரையிலும் ஈடுபட்டிருந்தனர். மேலும் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்கள் கொண்டு மக்களுக்காக கொண்டு திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கியும் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் தேவாலயங்கள் இருக்கின்றன. தேவாலயங்களிலும் அவருக்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கு சென்று இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்.